everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்னைக்கு நான் வந்து இந்த லுக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்காக. அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் குர்த்தி செட்லாம் வேர் பண்ணுறதா இருந்தால் இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி இந்தியன் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த லுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறேன். இந்த கிளென்சரோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஓட் மீல். ஸோ ஓட்ஸில் பண்ணதுனால ஸ்கின்னில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டலாக இருக்கிறதுனால எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் 1 minute வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து கம்ப்ளீட் மேண்டேட்டரி ஸ்டெப். உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து இங்கே நியூட்ரிடா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். அண்ட் ஸ்கின்னையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது நல்லா ஃப்ளாலஸாக வரும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் மேக்கப் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பர்பிள் பிராண்டோட லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணல. அண்ட் இதே ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் தரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ரொம்ப வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரிலாம் இருக்காது. நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதர் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்மூத்தாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஃபாலோ ஆகும் ஸ்கின்னில். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக நேச்சுரல் லைட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு எப்படி இந்த ஃபவுண்டேஷன் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான். ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, ஃபுல் மேக்கப்பே நான் வந்து நேச்சுரல் லைட்டில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் படம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து லைட்டை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காக தான். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மேக்கப் வந்து லைட்ஸ் முன்னாடி நல்லாயிருக்கும், லைட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணால் உங்களுக்கு எப்படி அவுட்கம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் ஃபவுண்டேஷன் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இங்கே ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து NYB கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து என் கண்ணுக்கு கீழே என்னோட பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஹைலைட்டிங் எஃபெக்ட் இருக்கும். இந்த கன்சீலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீச் டோனில் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு டார்க்னஸ் எதானே இருந்தால் அதுவும் ஈஸியாக ஹைட் ஆகிடும். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 2-3 ப்ரஷ் இருந்தால் போதும் ஃபேஸ்க்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர். நான் வந்து பர்பிளோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன், இந்த ஷேட் 3. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோமோ அங்கே வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு இந்த ப்ரஷ். இது மாதிரி பவுடர் ப்ரஷ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லாக்மே அப்சல்யூட் ரேஞ்ச்லேருந்து இருக்க லிப்ஸ்டிக். இது நான் வந்து என் சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து விண்டேஜ் பிங்க். ஸோ ஃபெஸ்டிவ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ப்ளஷ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லிக்விட் லிப்ஸ்டிக்கே வந்து நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸ்டிக் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ளஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கே உங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணணுன்னா அந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் மேட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ப்ளஷ் பார்க்குற மாதிரி நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபினிஷ் லுக் நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ ஐப்ரோஸ் நான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸோட அவுட்டர் பார்ட்லாம் நான் வந்து நல்லா கொஞ்சம் ஷேப் கொடுக்குறேன். ஸோ ஐப்ரோஸ்லாம் நானே தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஷேவ் பண்ணுறேன் என்னோட ஐப்ரோஸ். அதனால் அவ்வளோ அந்த பார்லரில் போய் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. ஸோ நான் கன்சீலரை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணலாம், முன்னாடியும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான் இது. அண்ட் அவுட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்லாம் ஃபில் இன் பண்ணுறேன். என்னோடய நேச்சுரல் போன் ஷேப்லேயே நான் வந்து நல்லா ஃபில் இன் பண்ணுறேன். நான் எங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக வந்து லைன்லாம் ட்ராப் பண்ணல. அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ அதனால் நான் வந்து எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சிலர் எடுத்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய ஐ மேக்கப்புக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஷேடாக நான் இந்த ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட்.
ஸோ கொஞ்சமாக கலர் ப்ளேஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டேக் வாக்கி பேலட் எடுத்திருக்கேன். இது பி மை விங்க் ரேஞ்ச் இது. ஸோ இதில் இருக்க இந்த டார்க் க்ரீன் ஷேடை வச்சு என்னோடய ஐலெட்ஸில் நான் ஃபுல்லாக ஃபில் இன் பண்ண போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் கலர் தான் நான் மெயினாக இந்த ஐ லுக்கில் கொண்டு வரணும்னு எடுத்திருக்கேன். உங்கள் அவுட்ஃபிட் கலர் எதுவோ அதே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐலெட்ஸில் 3/4 வரைக்கும் நான் நல்லா ஃபில் இன் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம வந்து ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி இதை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் அவுட்ஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிரேஷ் பிளாக் ஷேட் வந்து என்னோடய அவுட்டர் வீல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் அப்ளை பண்ணும்போது லைட்டாக பிளெண்ட் பண்ணியும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். அண்ட் அதே நீங்கள் வந்து லோவர் லேஷ் லைன் கிட்டேயும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நான் பர்பிள் காஜல் எடுத்து டைட் லைன் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து டார்க் க்ரீன் ஷேட் எடுத்ததுனால நான் வந்து அவுட்டர் வேக்கு நான் வந்து பிளாக் க்ரே கலர் வந்து காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் கோல்டன் ஷேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அவுட்ஃபிட்டில் வேறு என்ன கலர்ஸ் இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வந்து எப்போவுமே அவுட்டர் வீல வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கலர்பாரோட மஸ்காரா எடுத்து நல்லா வந்து என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸை வந்து நல்லா கோட் பண்ணுறேன். இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டெப்பு பண்ணுவேன். அது ஆப்ஷனல் தான். இது வரைக்கும் நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டேக் வாக்கி பேலட்லேருந்து இந்த கோல்டன் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் லைட்டாக நான் வந்து ஒரு கோல்டன் டச் கொடுக்கறதுக்காக அங்கே வந்து லைட்டாக நான் கலர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய அவுட்ஃபிட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அங்கே அப்ளை பண்ணுறேன். அண்ட் லோவர் லேஷ் லைனுக்கும் நான் அதே ஷேட் தான் திருப்பி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம மேலே அவுட்டர் வீக் அந்த கிரே பிளாக் கலர் ஷேட் யூஸ் பண்ணுவோம்ல அதே தான் நான் வந்து லோவர் லேஷஸ்க்கும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து NY by ஐலைனர் எடுத்து லைட்டாக நான் வந்து கிட்ட அந்த லேஷ் லைன் கிட்ட நான் வந்து லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஐலைனரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து பர்பிளோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 5. இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் கிடையாது இந்த லிப்ஸ்டிக். அண்ட் இந்த ஐ லுக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேட் வந்து நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஹேருக்கு நான் எதுவும் பண்ணல. லோரலோட சீரம் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சைடில் கிளிப் பண்ணியிருந்தேன். அண்ட் பொட்டு அதுக்கப்புறம் இயரிங்ஸ். ஏன்னா குர்த்தி செட் தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் என்னோட மீஷோ ஹாலில். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து எந்த இந்தியன் அவுட்ஃபிட்க்கும் நல்லாயிருக்கும், குர்த்தி செட்டுக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.